பிள்ளைகளே, இன்று எதிர்ச்சொற்கள் கொஞ்சம் பார்க்கலாம். சிறிது சிறிதாக கற்று பயனடையுங்கள். வாருங்கள், பாடத்தை ஆரம்பிக்கலாம். எதிர்கருத்து சொற்கள் பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்டான எதிர்மறையான கருத்து பாருங்கள். யுத்தம், சமாதானம், வெற்றி, தோல்வி, வானம், பூமி, வெப்பம், குளிர், மாரி, கோடை, இன்பம், துன்பம், நண்பன், எதிரி, உயர்வு, தாழ்வு, வரவு, செலவு, நன்மை, தீமை. கவனியுங்கள், எதிர்கருத்து சொற்களை பார்க்கலாம். பாருங்கள். அழு, சிரி, முன், பின், குனி, நிமிர், அன்பு, வன்பு, அழகு, அசிங்கம், உதி, மறை, தோற்றம், மறைவு, பிறப்பு, இறப்பு, புதிய, பழைய, புதுமை, பழைமை, இளமை, முதுமை, செல்வம், வறுமை. நீங்கள் கேள்வி, பதில், அண்மை, சேய்மை, உண்மை, பொய், ஆம், இல்லை, நண்பன், பகைவன், நல்லது, கெட்டது, இளமை, முதுமை, இரவு, பகல், காலை, மாலை, பெரிது, சிறிது, மேலே, கீழே, மேடு, பள்ளம், மலை, மடு, சூடு, குளிர். பிள்ளைகளே, எதிர்கருத்து சொற்களை இன்னும் நிறைய அவதானித்து வையுங்கள். மரியாதை, அவமரியாதை, மதிப்பு, அவமதிப்பு, மானம், அவமானம், ஜாக்கிரதை, அஜாக்கிரதை, நியாயம், அநியாயம், இலட்சணம், அவ இலட்சணம், நீதி, அநீதி, அசல், நகல், ஆசை, நிராசை, ஒளி, இருள், ஆதி, அந்தம். அவதானியங்கள் பிள்ளைகளே. தொடக்கம், முடிவு, ஆண்டான், அடிமை, வரவு, செலவு. பிள்ளைகளே, அவதானியங்கள். ஆனா பகுதியில் உள்ளதை ஆவண்ணா பகுதியுடன் இணைப்போம். இன்றைக்கு தமிழ் சிறிய பயிற்சி ஒன்று செய்து பார்க்கலாம். பாருங்கள், எங்களோட மொழித்திறன் விருத்தியை அதிகரிக்கிறதுக்காக ஆனா பகுதியில இருக்கிறது எங்க மச்சாகுதுன்னு பாருங்கள். ஆவண்ணா பகுதிக்குள்ள எதை பொருந்ததுன்னு பார்த்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். முதல் அதுக்குரிய சில உத்திகள் எப்படின்னு சொன்னா, முதல் நாங்கள் ஆனா பகுதியில இருக்கிறதையும் வாசிப்போம், ஆவண்ணா பகுதியில் இருக்கிறதையும் வாசிச்சு வச்சிருப்போம். பாருங்கள். பசு, மயில், நாய், தேனீக்கள், கோழிகள், இதெல்லாம் ஒரு பகுதியில் இருக்கு. அடுத்தது முட்டையிடும், சுறுசுறுப்பானவை, அழகானது, சாதுவான பிராணி, மோப்ப சக்தி உடையது. ஓகே, இனி பாருங்கள். பசு, நாங்கள் இந்த பசுவுக்கு எது பொருத்தமானதுன்றதை இதுக்குள்ள கண்டுபிடிக்கப்படும். எப்படி பாருங்கள், நாங்கள் பொருந்ததோண்டு இதை பார்ப்போம். பசு முட்டையிடும், பொருத்தமா இருக்கா? இல்லை. பசு சுறுசுறுப்பானவை, ஓகேயா இருக்கா? இல்லை. பசு அழகானது, அதுவும் ஓகே இல்லை. பசு சாதுவான பிராணி, இது சரியாக வருது. இருந்தாலும் இன்னும் ஒன்றும் இருக்கு பாருங்கள். பசு மோப்ப சக்தி உடையது இல்லை. மோப்ப சக்தி உடையது வேறு ஒன்று. பசுவுக்கு மோப்ப சக்தி இருக்குதான், ஆனா அதை இதை விட அதிகமானது இன்னொன்றுக்கு இருக்கு. அதனால நாங்கள் இதை இல்லை. சரியான விடை சாதுவான பிராணி. அப்ப நாங்க என்ன செய்வோம்? சாதுவான பிராணி, இதுக்கு நேர கோடு போடுவோம். அடுத்ததை பாருங்கள். மயில். அடுத்ததை பாருங்கள். மயில். மயில் பாருங்கள். மயில் எங்களுக்கு பறவைகள்லயே மயில் ஒரு அழகான பறவைன்னு நாங்கள் முதலே படிச்சு வச்சுக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பாருங்கள். மயில் முட்டையிடும், சுறுசுறுப்பானவை, அழகானது,
மோப்ப சக்தியுடையது. இந்த ஒரு விஷயம் முடிஞ்சது. அதனால மயிலுக்கு பொருத்தமானது இதுக்குள்ள வாசிக்கு எதுன்னு பாருங்கள். முட்டையிடும், சுறுசுறுப்பானவை, அழகானது, மோப்ப சக்தியுடையது. ஆல்ரெடி நாங்கள் படிச்சு வச்சிருந்திருப்போம், கற்று வச்சிருப்போம். மயில் அழகானது, மயில் அழகானது என்றுதான் கற்று வச்சிருக்கோம். அதனால நாங்க இப்ப மயில் அழகானது என்றதுக்கு கீறு போடுவோம். அடுத்ததை பாருங்கள். நாய். நாய் நாய் முட்டையிடும். சரியா? பிழை. நாய் சுறுசுறுப்பானவை தான். ஆனா அதிக சுறுசுறுப்பானவை இன்னொரு பொருள் இருக்கு, இன்னொரு பிராணி இருக்கு. நாய் மோப்ப சக்தி உடையது. அப்ப நாய்க்கு மிகவும் பொருத்தமானது எது? மோப்ப சக்தி உடையது. நாய் ஒரு மோப்ப சக்தி உடைய பிராணி. ஓகே, அடுத்ததை பாருங்கள். தேனீக்கள். தேனீக்கள் முட்டையிடும், சுறுசுறுப்பானவை. இந்த 2 சொற்களும் தான் இப்ப உங்களுக்கு இருக்கு. இங்கேயும் 2 சொற்கள் இருக்குங்க. தேனீக்கள், டக்கண்டு உங்களுக்கு தெரியும். தேனீக்கள் இந்த சுபாவம் என்ன? சுறுசுறுப்பானவை. தேனி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததை பார்த்து நீங்களா? இல்ல, எப்பவுமே கூட்டில இருந்து பறந்து தேன் சேகரிக்கிறதே அது இந்த வாழ்க்கையாக அமையும். பாருங்கள், அப்ப தேனீக்கள் சுறுசுறுப்பானவை என்றதுக்கு போடப்படும். அடுத்தது பாருங்கள். கோழிகள். கோழிகள் என்ன செய்யும்? எங்களுக்கு டக்கண்டு தெரியுமே. கோழி முட்டையிடும். கோழிகள் முட்டையிடும். இப்ப புரிஞ்சுதா? பாருங்கள்,